பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். பாஜக சார்ந்து தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இதுல கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சீட்டு வாங்கணும், அதை விட கூடுதலான தொகுதிகள் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த சந்திப்பு கூடவே சேர்ந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்ற கட்சிகளையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது பாஜக விருப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சமயத்துல இந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க? 70 தொகுதிகளை பாஜக கேட்கிறது. அதில் பெரும்பாலும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் முன்னாள் அமைச்சர்களுடைய தொகுதிகள் என்கிற செய்தி இப்போது அதிமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக ஆர்பி உதயகுமார், எஸ்பி வேலுமணி, செல்லூர் ராஜு இவர்களினுடைய தொகுதிகளை குறிவைக்கிறது பாஜக என்பதுதான் அந்த அதிர்ச்சிக்குரிய செய்தியினுடைய பின்னணி. முதல்ல 70 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஆமா, அதுதான் இப்போ 70 தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 234 தொகுதி தான். அதுல 70 தொகுதி எப்படி அவங்க குறிவைத்து கேட்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா எழலாம். அந்த கேள்விக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, பதில் என்ன அப்படின்னு சொன்னா, 70 இடங்களை எங்களிடம் கொடுத்து விடுங்கள், நாங்கள் 70 இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நடைமுறை இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல 2 பெரிய கட்சிகள் செய்ததில்லை. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் சின்ன கட்சிகள் அங்கம் வகித்தன. தேமுதிக, பாமக, மதிமுக, ஏசி சண்முகம், அதே போன்று நம்முடைய பாரிவேந்தர், இவங்க எல்லாம் பங்கேற்றாங்க. அவங்க பங்கேற்ற அந்த தேர்தல் களத்துல பாஜக என்ன செய்ததுன்னு சொன்னா, நான் தான் இங்க மேஜர் ஃபோர்ஸ், அதனால நான் தொகுதிகளை பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அன்றைக்கு அகில இந்திய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் இங்க வந்தார். ராஜ்நாத் சிங் இங்க சென்னையில தொகுதிகளை பிரிச்சு கொடுத்தார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி முதலாக தமிழ்நாட்டில் தேர்தல் தொகுதி பங்கீட்டை நேரடியாக செய்தது. அதன் பிறகு இப்ப 2024 அப்படி ஒரு நடைமுறைய பின்பற்றி இருக்கிறாங்க. அந்த நடைமுறைக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன கட்சிகள் அங்கம் வகித்ததனுடைய காரணம் தான். அப்போ பெரிய கட்சிகள் 2 கட்சிகள் இருக்குல்ல, இந்த 2 கட்சிகளோடும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு வைக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிற இடங்களை வாங்கி கொண்டு போச்சு. இப்ப நீங்க 2004 ஜெயலலிதா அம்மையார் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்த போது தமிழ்நாட்டுல மதிமுக, பாமக, திமுக இப்படி எல்லா கட்சிகளும் அங்கம் வகித்ததற்கு பிறகு அடுத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கணும்னு திமுக ஒரு முடிவு எடுத்ததற்கு பிறகு எல்லா கட்சிகளும் திமுகவோடு சேர்ந்து போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மதிமுக வரைக்கும். அப்போ வேற வழி இல்லாம 2004 பாஜக தனித்து விடப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல அவர்களுக்கு கண்ணு கட்டிய ஒரே தெய்வம் போயஸ் தோட்டத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா தான். அருண் ஜெட்லியிலிருந்து நரேந்திர மோடியிலிருந்து அவ்வளவு பேரும் நேரடியாக போய் அம்மையார் ஜெயலலிதாவை சந்திச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. போயஸ் கார்டன் இல்லத்துலதான் அதுவும் நடத்தினாங்க. ஒரு முறை கூட தனியார் விடுதிகளுக்குள்ள பேச்சுவார்த்தையை அதிமுக நடத்தியதே கிடையாது ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல. இப்ப எல்லா பேச்சுவார்த்தைகளும் விடுதிக்குள்ளதான் நடக்குது. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி அனாதையா போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு அலுவலகம் இல்ல, இந்த தலைவர்களுக்கு வீடுகளும் இல்ல, ஏதிலிகள் போல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க வீடுகளுக்கோ அலுவலகங்களுக்கோ பாஜகவோ இன்ன பிற கூட்டணி கட்சிகளோ போகாம இருக்காங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் இதை ரொம்ப வருத்தத்தோட தான் பதிவு செய்யறேன். அதிமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது. அந்த நிலைமையை எடப்பாடி பழனிசாமி வர வச்சுட்டார். இதுக்கு முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அந்த தொண்டர்கள் உண்மையிலேயே அவ்வளவு உள்ள குமுறலோடு இருக்கிறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி 70 இடங்களை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுக்குறோம்னு சொல்ல முடியும்? அதிமுக தானே சார் இங்க மேஜர் பார்ட்னரு. இப்ப அவங்க பிளாட்ஃபார்ம்ல ஏறி தானே பாஜக டிராவல் பண்ண போது அவங்கள நம்பி தானே கூட்டணிக்கு கட்சிகள் வருவாங்க. பாஜகவை நம்பி கூட்டணிக்கு வருவாங்களா? பாஜகவை நம்பி கூட்டணிக்கு வந்தா 2024 என்ன நிலைமை நடந்துச்சுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்துச்சு இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 0 ரெப்ரசன்டேஷன் நாடாளுமன்றத்துல. தேர்தல்ல ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறல. அன்புமணியினுடைய மனைவி சௌமியாவே தோத்து போற அளவுக்கு மோசமான தோல்வி. வேற எந்த கட்சி வெற்றி பெற்றுச்சு அந்த நேரத்துல? பாஜகவே வெற்றி பெற முடியாதப்ப பாரதிய ஜனதாவோட கூட்டு வைக்கிற எந்த கட்சியாவது வெற்றி பெற முடியுமா? அப்ப இங்க அதிமுகவை தழுவி நின்னாதான் வெற்றி பெற முடியும். திமுகவினுடைய ஆதரவில் தான் நீங்க வெற்றி பெற முடியும். அப்பதான் பிளாட்ஃபார்ம் இங்க சரியா வச்சிருக்காங்க 2 கட்சி தான். அப்ப இந்த நிலையில இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வச்சிருக்கிற செக்மேட் தான். எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டாரான்னு கேட்டா, இப்போ ஒப்புக்கொள்ளனாலும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒண்ணு அவருக்கு சேரும்.
இப்ப இந்த 70 சீட்டு டிமாண்ட் தான் அதிமுக தரப்புக்கு ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்திருக்கு. இப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுற வாய்ப்பை பியூஷ் கோயல் கொடுத்துட்டாரு. அது ஒண்ணுதான் அதிமுகவுக்கு ஒரே ஆறுதல். ஏன்னா அமித்ஷா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி, அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிப்பு வெளியிடுறப்ப சென்னையில எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்றத நாம பேரலையிலேயே பேசியிருக்கோம். நீங்களும் நானும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு காணாமல் போன பிள்ளையை கண்டறிந்து வந்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா இன்னைக்கு பியூஷ் கோயல் பேச சொல்லி அவரை வாய்ப்பு கொடுத்து பேச வச்சாரு பத்திரிகையாளர்களிடத்துல. என்ன பேசினாரு? தமிழ்நாட்டுல ஒரு கொந்தளிப்பான மனநிலை இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க. அதிமுக, பாஜக அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும்னு சொன்னாரு. இன்னைக்கு கூட பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு எந்த இடத்துலயும் அழுத்தமா அவர் பதிவு செய்யவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? எங்களுடைய கூட்டணிக்கு வழிகாட்டியாக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாங்க வெற்றி பெறுவோம். நரேந்திர மோடி இங்க எத்தனை தடவை படையெடுத்து வந்தாரு? கஜினி முகமது படையெடுக்கிற மாதிரி படையெடுத்து வந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில். என்ன வெற்றியை பெற முடிஞ்சது? அப்ப நரேந்திர மோடி மாடல்ன்றது ஒரு ஃபெயிலியர் மாடல் சார் இங்க தமிழ்நாட்டுல. அந்த ஃபெயிலியர் மாடலோட வழிகாட்டுதல் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே மகாராஷ்டிரா, ஹரியானா, இப்போ பீகார்னு சொல்லி ராஜஸ்தான் இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரிசையா மாநில தேர்தல்ல ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல. அதுல ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. அந்த பேட்டர்னை வந்து தமிழ்நாட்டுல அப்ளை பண்ணிருக்க முடியாதா? இல்ல, ரொம்ப முதலமைச்சர் ரொம்ப அழகா சொன்னாரு. உன்னுடைய ஒட்டுமொத்த சங்க பரிவாரங்களோடு நீங்க வா, நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அது தமிழ்நாட்டுக்குள்ள செய்ய முடியாதுன்னு ஓப்பன் டிக்ளரேஷனை ஒரு முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? எதன் பொருட்டு கொடுத்தாரு? நீங்க சொன்ன மகாராஷ்டிரா, நீங்க சொன்ன மத்திய பிரதேசம், நீங்க சொன்ன ராஜஸ்தான், இன்னும் பிற ஸ்டேட்ஸ் எடுத்துக்கங்களேன். நார்த்ல இருக்கிற பல ஸ்டேட்ஸ் கவுண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க. அதெல்லாம் தமிழ்நாடு போல பாரதிய ஜனதா கட்சி ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலங்கள் அல்ல. இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறோம். அண்ணா தீர்க்க தரிசனத்தோடு பெயர் வச்சிருக்கிறாரு. இது ஒரு தனி ராஜ்யம். அபிஷியலா நாங்க தனியா இல்லையே தவிர அன்அபிஷியலா எங்களுக்கு எல்லாமே தனிதான். எங்களுடைய கலாச்சாரம் தனி, எங்களுடைய பண்பாடு தனி, எங்களுடைய இயங்கியல் முறை தனி, மதச்சார்பின்மை, சகிப்புத்தன்மை, மாநில சுயாட்சி, இப்படி எல்லாவற்றிலும் நாங்கள் தனித்தே நிற்கிறோம் இல்லையா? இந்த மாநிலத்துக்குள்ள நீ என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போற? இது வரைக்கும் 12 ஆண்டு காலத்தை நெருங்குது சார் மோடியினுடைய அரசு. 12 ஆண்டுகளை நெருங்குகிற மோடியினுடைய அரசு தமிழ்நாட்டுக்குள் என்ன செய்து கிழிக்க முடிஞ்சிச்சு? நீங்கள் என்னென்னவோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தீங்க. ஒரு திருப்பரங்குன்ற விவகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம் நீங்க சமீபத்துல போட்ட ஸ்கெட்சை முனைமுழுங்க செஞ்சுட்டாரு முதலமைச்சர். எடுபடவே இல்லையே. நேற்றைக்கு அண்ணா திருமாவளவன் ரொம்ப அழகா பேசினாரு, ரொம்ப பிரமாதமா பேசினாரு. அந்த கூட்டத்தில் இருந்தவர்களினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? இதுதான் தமிழ்நாடு. ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து கொண்டு போறாங்க. அவர்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு போறாங்க. அந்த மேடையிலேயே பதிவு செய்தார் அண்ணன் திருமா. இதுதான் தமிழ்நாடு. இங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த வியூகத்தை வகுத்தாலும் அதை செயல்படுத்த முடியாது. அது வேறு. நான் இப்ப அதிமுக விவகாரத்துக்கு வர்றேன். இப்ப அதிமுக என்ன செய்ய போகுது? அதிமுக என்ன மனநிலை இருக்கு? இப்ப தேர்தலுக்கு முன்பாக ராஜ்யசபா வருது, மாநிலங்களவை வருது. தார்மீக அடிப்படையில 2 சீட்டு சார். அதாவது 34+34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தா 2 சீட்டு. ஆனா இப்ப 68 இருக்கா? செங்கோட்டையன் அவுட்டு, மனோஜ் பாண்டியன் ஏற்கனவே போயிட்டாரு, ஆனாலும் அவுட்டு. ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு கிடைக்காது. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏக்கள் வைத்திலிங்கம் உட்பட சிலருடைய ஓட்டு கிடைக்காது. இப்போ நீங்க என்ன நிலையில இருக்கீங்க? இதுக்கிடையில இந்த 70 பேர்னு தொகுதிகளை குறி வச்சிருக்கிறாங்கல்ல, 70 தொகுதி ஈக்குவல் டு 70 எம்எல்ஏ சார், அப்படிதானே? அந்த 70 எம்எல்ஏல 35-40 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்களா இருக்காங்க. இப்ப அவங்க கல்தா கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டாங்கன்னா சீட்டு கன்ஃபார்ம் ஆகாது. பாஜக நெருக்கடிக்கு எடப்பாடி பழனிசாமி போயிருவாரு. அதனால தேர்தலுக்கு முன்பாக தொகுதியை தக்க வச்சுக்கிற வேலையை நம்ம செய்யணும்னு சொல்லி 90 விழுக்காடு திமுகவுக்கு போக பார்ப்பாங்க. திமுக டோர் அடைக்குதுன்னா வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்துல விஜய் கிட்ட போக பார்ப்பாங்க. செங்கோட்டையனுடைய ஃபார்முலா அது. அப்ப அந்த ஃபார்முலா படி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா ராஜ்யசபா எலெக்ஷன்லயே தோத்து போயிடுறாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் வீக் ஆகிக்கிட்டே போறாரு. இப்போ ஒரு மேஜர் வீக்னஸ் அவருக்கு காத்திருக்கு. அந்த வீக்னஸ் அவர் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறத வச்சுதான் அடுத்த கட்டமா தேர்தலுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. மொத்தத்துல இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமியால ஸ்கோர் பண்ண முடியல. இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமியால லீட் எடுக்க முடியல. அதிமுக மேஜர் பார்ட்னர்னு களத்துல நம்ம சொல்றோம். ஆனா பேச்சுவார்த்தையில அதிமுக மேஜர் பார்ட்னரா இல்ல, பாஜக தான் சார் ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கு.
பாஜக தான் இங்க பேசுது. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசல்ல சோடங்கர்னு ஒரு மேலிட பொறுப்பாளரை போட்டிருக்கிறாங்க இதுல காங்கிரஸ்ல. அந்த சோடங்கர் பேசும்போது அண்ணன் ஸ்டாலின் பக்கத்திலேயே நின்னுட்டு சோடங்கர் பேசி முடிச்சோன்னா இந்த இப்ப ஸ்டாலின் ஜி பேசுவாரு அப்படின்னு சொன்னா அண்ணன் ஸ்டாலின் பேசினா எப்படி இருக்கும்? நினைச்சே பார்க்க முடியல. அப்படி ஒரு காட்சி தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. அண்ணன் ஸ்டாலின் பேசிட்டு காங்கிரசினுடைய சோடங்கர் பேசுவாருன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா அவர் பேசுவார். ஆனா இங்க என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. என்ன பேச்சுவார்த்தை? அந்த ஹோல்டு விட்டு போறதுன்றது வெறுமனே தேர்தல்ல ஹோல்டு விட்டு போகுது இல்ல கட்சியில இருந்து ஹோல்டு விட்டு போகுதுன்றத தாண்டி தமிழ்நாட்டுக்கே ஒரு மாதிரி ஒரு அச்சுறுத்தல தானே அமையுது. அதை எப்படி நான் பாக்குறது? அதையே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த சந்திப்பு அமித்ஷாவினுடைய சந்திப்பு ஏற்படுத்திய வருத்தத்தை விட கூடுதல் வருத்தத்தை இந்த சந்திப்பு ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் தானே அப்படின்னு. உண்மை சார். நீங்க அதிமுக திமுக 2 கட்சி இங்க வலுவா இருக்கணும். 2 கட்சி அரசியல் தான் இங்க நடக்கணும். அது திமுகல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த விருப்பம் தான். அதனாலதான் அதிமுக வீக் ஆகிக்கிட்டே போகுதுன்ற வருத்தத்தை அண்ணன் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையிலேயே பதிவு பண்ணார். நீங்க பலமா இருக்கணும்ன்றத சொன்னார். அது முதலமைச்சரினுடைய மனக்கணக்கு. முதலமைச்சர் இடத்துல இன்னைக்கு நீங்க கேட்டாலும் அதுதான் சொல்லுவார். உங்களுக்கு எதிரியாக யார் இருக்கணும்னு அதிமுக இருக்கணும்னு தான் சொல்லுவார். பாஜக இருக்கணும்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டு தன்மைக்கேற்ப இயங்குகிற கட்சியாக ஓரளவுக்கு அது இன்னைக்கு கரப்ட் ஆகி போச்சு. அந்த எந்த இயங்கியல்ல கரப்ஷன் வந்துருச்சுன்னு நான் சொல்றேன். நான் பணங்காசு விஷயத்துல சொல்ல வரல. பினான்சியல் அலிகேஷன் நான் வைக்கல. அந்த இயங்கியல் இருக்குல்ல, இந்த மாநிலத்தினுடைய பண்பாட்டுக்கு ஏற்ப இந்த மாநிலத்தினுடைய நலனுக்கு ஏற்ப செயல்படுகிற அதிமுக இருக்குல்ல, அந்த இயங்கியலுக்குள்ள கரப்ஷன் வந்துருச்சு. அது இப்ப சங்கிகளினுடைய கூடாரமாக மெல்ல மெல்ல மாறுது. இவ்வளவு பெரிய பட்டையை அடிச்சுட்டு கை பூரா கயிறை கட்டிட்டு முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொன்னா என்ன தப்புன்னு கேக்குறாரு ராஜேந்திர பாலாஜி. அந்த நிலைமை அந்த கட்சிக்குள்ள வந்துருச்சு. அந்த கட்சியினுடைய தலகர்த்தர்களே, தலகர்த்தன்ற வார்த்தையை நான் அவமானப்படுத்த விரும்பல, அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளே சங்கிகளாக மாறுகிற நிலைமை இன்னைக்கு வந்துருச்சுல்ல. இப்படி இருந்தாலுமே கூட ஒரு 25 விழுக்காடாவது அந்த கட்சி இந்த மாநிலத்துக்கு ஏற்ப செயல்படுது இல்ல. இந்த கட்சி வேணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த கட்சி இல்லாம போவதற்கு என்ன வேலையை செய்ய முடியுமோ அனைத்து வேலையும் பாரதிய ஜனதா கட்சி மெல்ல பாக்குது. இந்த கவலை நமக்கு இருக்குல்ல, இந்த கவலை முதலமைச்சருக்கு இருக்குல்ல, யாருக்கு நியாயமாக இருக்கணும்? கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு இருந்திருக்கணும்ல சார். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சி அழிஞ்சு சின்னாபின்னமாய் நாசமா போய் தெருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல, இந்த கட்சிக்கு நான் பொதுச் செயலாளரா இருந்தா போதும். அது ஒரு லெட்டர் பேட் இயக்கமா மாறிட்டா கூட அதுக்கு அவருக்கு கவலை இல்லை. அது ஒரு கொங்கு மண்டலத்தினுடைய சாதி கட்சி என்கிற அடையாளத்தை பெற்றால் கூட அது அவருக்கு கவலை இல்லை. ஆனா அந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தா போதுங்கிற ஒரு மனநிலைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறதுனுடைய விளைவு அந்த கட்சியை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. வருத்தத்துக்குரிய செய்திதான். பாஜக அச்சுறுத்துதுன்னு சொல்றேன் நான். அதிமுகவை மிரட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அதனால்தான் திமுக இன்னும் வேகமாக களத்தில் நின்று பாஜகவை எதிர்க்குது. இப்போ அவங்களும் அரித்மெட்டிக்கா சில கணக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. அதிமுகவுல இருந்து பார்க்கும்போது கடந்த முறை திமுக கிட்ட குறைந்த மார்ஜின்ல தோத்து போன இடங்களை தேர்வு செஞ்சு அதுல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானா இருக்குது. அப்படின்னும் போது அது கூடுதலா பாஜகவும் அதுல சேர்றாங்கன்னும் போது அவங்களும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்கல்ல. இப்ப போன முறை பாஜக 20 தொகுதியில போட்டி போட்டு 4 தொகுதியில வெற்றி பெறாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 70 தொகுதினா அதுல பாதின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சப்போஸ் 30 தொகுதி வாங்கி அதுல ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கனாவே அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. அதை பாஜக பாசிட்டிவா தானே எடுத்துட்டு போகும். இல்ல, பாஜக 30 இடங்களை வாங்கலாம் சார். ஆனா 2 இடங்களை கூட வெற்றி பெற முடியாதுன்றதுதான் யதார்த்தமான சூழல். நீங்க எடப்பாடி பழனிசாமிய கொஞ்சம் இறுக்கி பிடிச்சீங்கன்னா 20ங்கிற இடம் 30 ஆகும், 30ங்கிற இடம் 35 ஆகும். ஆனா தமிழ்நாட்டு மக்களை பாஜகவால இறுக்கி பிடிக்க முடியாது. பாஜக என்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையற்ற ஒன்று என்கிற மனநிலை தமிழ்நாடு முழுவதும் வியாபித்திருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நீங்க எந்தெந்த இடங்கள் எல்லாம் பெற போறீங்களோ அங்கங்கெல்லாம் அதிமுக வாய்ப்புகளை இழக்குது. இப்ப அதிமுகவும் பாஜகவும் ஜெல் ஆயிடுச்சான்னு கேட்டா நிச்சயமா ஜெல் ஆகல. கீழ்நிலையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனக்குமுறல் அதிமுக தொண்டகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. நீங்க திமுகவுக்கு போகவே முடியாது சார். அவனுடைய மென்டாலிட்டி அப்படி இருக்கும். திமுக எதிர்ப்பை சொல்லி வாத்தியார் என்ன வளர்த்துட்டாரு. யாரு? எம்ஜிஆர். திமுக எதிர்ப்பை சொல்லி அம்மா என்ன வளர்த்துட்டாங்க. இப்ப நான் எப்படி திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு வருத்தத்தோட அதிமுகவுல தொடர்ற தொண்டன் தான் 80% பேர் இருக்காங்க இன்னைக்கு. அந்த 80% பேரு பாஜக மீது கொலை வெறியில இருக்கான். ஏன்னா பாஜக தான் இந்த நிலைமைக்கு நம்ம கட்சியை கொண்டு வந்துருச்சுன்றது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு.
இப்ப நீங்க போய் 30 இடங்களை வாங்குறீங்களே, 20 இடங்கள்ல போன முறை போட்டியிட்டதை விட கூடுதலான 10 இடங்கள். அந்த 10 இடங்கள் இருக்குல்ல, அந்த 10 இடம் அதிமுகவோட ஸ்பேஸ்ன்னு நான் சொல்றேன். அப்ப அந்த ஸ்பேஸ்ல நீங்க ம், ம், போட்டியிடும் போது, அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்கனவே ஒருத்தர் இருப்பார்ல. அந்த பகுதியினுடைய ஒன்றிய ம். செயலாளரா இருக்கலாம், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரா இருக்கலாம், மாவட்ட செயலாளரா இருக்கலாம், முன்னாள் அமைச்சராக கூட இருக்கலாம்ல. இப்ப அவங்களுடைய இடம் காலியாகுதுல்ல இங்க வந்து பாஜகனால. இந்த வெறுப்பு பாஜக மீது திரும்பும்னு நான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அரித்மெட்டிக் கால்குலேஷன்லாம் போட்டிருப்பாங்கன்றீங்கல்ல. பாஜகவினுடைய வாக்கு வங்கி என்பது தமிழ்நாட்டில் ஒன்று நிரூபிக்கப்படவே இல்ல சார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க முதல்ல. எல்லா கட்சி ம், கூட்டணி, ம். எல்லா கட்சி கூட்டணின்னு சொல்லி தான் வந்திருக்காங்களே தவிர, பாஜக தனித்து அப்படின்னு சொன்னா பாஜகவினுடைய வோட் பெர்சன்ட் 2க்கு கீழ தான். இன்னைக்கு அது ரொம்ப அதிகமா இல்ல இன்கிரீஸ் தோழர், ஆயிருந்தா கடந்த 3% நாடாளுமன்ற ஆயிடும். தேர்தல்ல பாஜக கடந்த தனித்து நின்னுச்சா? நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக தனி பாஜக கூட்டணி தனித்து போட்டுனாங்க. நின்னுச்சா? இல்ல சார். நான் கேட்கிற கேள்விக்கு அதான். பதில் சொல்லுங்க. பாஜக தனி ம், 2014ல காங்கிரஸ் 40 தொகுதியிலும் தனித்து நின்னு காங்கிரஸ் உடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கு. பாஜக அப்படி ம், ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ, சட்டமன்ற தேர்தலோ சமீபத்துல நின்னு இந்த 20 ஆண்டுகளுக்குள்ள தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கா நீங்க சொல்லுங்க. அப்படி நிரூபிச்ச வாக்கு வங்கி எவ்வளவுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தல் கணக்கெடுத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு அதுல இருக்கு. தினகரனுடைய ஓட்டு ம், அதுல இருக்கு. ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிற அந்த குறிப்பிட்ட சமூகங்களினுடைய வாக்கு வங்கி அதுக்குள்ள இருக்கு. இதை தாண்டி இன்னும் சில பேரினுடைய வாக்குகள் அதுக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க எப்படி அது பாஜகவினுடைய ஓட் பெர்சன்டேஜ்னு எடுத்துக்குவீங்க? பாஜகவோட ஓட் பெர்சன்டேஜ் ம், கிடையாது அது. பாஜகவோட ஓட் பெர்சன்டேஜ் வந்து அதிகபட்சமாக 2.5லிருந்து 3% மாறி இருக்கலாம். அவ்வளவுதானே தவிர பாஜகவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி எல்லாம் கிடையாது. பாஜக எதை நம்பி நிக்குது? அதிமுகவை நம்பி தான் நிக்குது. இப்ப வந்து பாஜகவை நம்பி அதிமுக இருக்கான்னா அது ஒரு பக்கம். அது ஒரு ட்ராக். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ராக். களத்துக்குள்ள என்ன நிலவரம்னா பாஜகவை நம்பி அதிமுக இல்ல, அதிமுகவை நம்பி தான் பாஜக இருக்கு. இப்ப அதிமுகவுக்கே ஒரு கொலாட்டரல் டேமேஜ் பாஜகவால வருது. அப்ப இந்த அரித்மெட்டிக் ம், கால்குலேஷன் இதுல அடிபட்டு போகுது. கடந்த முறை வந்து ஏதோ ஒரு சொற்பமான வாக்குகளை சில இடங்கள்ல பெற்றுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் குறைவான இடங்களை தான் வந்து அவங்களுக்கு இழக்க செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தாலுமே கூட நீங்க அந்த ஓட்டை இப்ப ரீட்டைன் பண்ணிட முடியுமா? நீங்க எதிர்க்கட்சி தலைவரா என்ன ம், ஷைன் ம், பண்ணிருக்கீங்க? உங்களுடைய செயல்பாடு என்னன்றத பாக்குறாங்கல்ல. இன்னொன்னு அன்னைக்கு இருந்த திமுகவுக்கு மீதான வருத்தம் இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு திமுகவுக்கு ம், 99 மார்க் கொடுக்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்களே. இன்னைக்கு திமுக அந்த லீட் எடுத்து அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த 4.25 ஆண்டு காலம் ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் தேர்தல் வர்றதுக்குள்ள இந்த 5 ஆண்டுகளில் செவ்வனே செயல்படுத்தி இருக்கிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. மக்கள் பயனடைஞ்சிட்டாங்களே. திமுக ஆதரவு கூடிடுச்சே. திமுக 32% ஓட்டு வங்கி வச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு 38, 40% வாக்கு வங்கி வச்சிருக்கு சார் திமுக. திமுகவை வீழ்த்துகிற யுக்தியே யாருகிட்டையும் இல்லை இங்க. அந்த அளவுக்கு திமுக பலமாக இருக்கு. அப்ப அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் அடிபட்டு போயிடுச்சுன்னு தான் நான் சொல்றேன். ஆனா நீங்க வந்து 10 இடங்களை வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்கான்னா கிஞ்சித்தும் இல்ல. அது அதிமுகவுக்கும் தெரியும். பாஜகவுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு இடங்களும் அதிமுக இழக்க போற இடங்கள். ஒருவேளை அந்த 30ல ஒரு 10 அதிமுக நின்னா 2 இடங்கள்ல அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அந்த 10 இடங்களில் ஒரு இடங்களை கூட கூடுதலாக பெறுகிற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற நான் சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த முறை சரஸ்வதின்னு ஒரு டீச்சர் அக்கா சுப்புலட்சுமி ஜெகதீசனை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்களா? அவங்க இந்த தடவை கேண்டிடேட் இல்ல. ம். அப்படியே கேண்டிடேட் ஆனாலும் அவங்க ஓகே. வெற்றி பெற போறது இல்ல. அக்கா வானதி சீனிவாசன் இந்த முறை வெற்றி பெறாது. நயினார் நாகேந்திரன் வேண்டுமானால் கடைசி நேரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தொகுதி மாறாம இருந்தாருன்னா இருக்கு. அவரை தவிர வேறு ஒருவருக்கும் வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கையே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சார், அண்ணாமலை இருக்காரு, எச் ராஜா இருக்காரு, அவங்களாம் கணக்கு விட்டீங்க. அவங்க எல்லாம் வெற்றி பெற மாட்டாங்க சார். நான் சொல்றேன் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ம், சரஸ்வதினு ஒரு டீச்சர் வெற்றி பெற்றாங்க இல்லையா? அது வந்து ஈரோட்டுக்குள்ள இருந்த உட்கட்சி பூசலால அக்கா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று வகுக்கப்பட்ட வியூகத்தில் பெறப்பட்ட வெற்றி தானே தவிர அவங்க வெற்றி பெறல. திமுகவில் சிலர் கீழ்நிலையில வேற மாதிரியான மனநிலையில இருந்தாங்க. நான் அதெல்லாம் பேச விரும்பல. அதனால் ஏற்பட்ட வெற்றி தான். அப்போ நீங்க அதையே பாஜக வெற்றின்னு எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க வந்து கடந்த முறை ஹெச் ராஜா என்ன வாக்கு வங்கி வச்சிருந்தாரு? அவர் போட்டியிட்ட இடத்துல. அவர் அதுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்டாரே. அப்ப என்ன வாக்கு வாங்கினாரு? அதன் பிறகு அண்ணாமலை போட்டிட்டு இருக்காரு. என்ன வாக்கு வாங்கியிருக்காரு? நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஹெச் ராஜா என்பவர் தமிழ்நாட்டு அரசியல்ல கவுன்சில் எலெக்ஷன்ல கூட நின்னு வெற்றி பெற முடியாதவர். நான் வேணா சேலஞ்ச் பண்றேன். ஏதாவது ஒரு மாநகராட்சியை செலக்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அந்த மாநகராட்சி கவுன்சிலருக்கு போட்டி போட சொல்லுங்க. அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நான் அரசியல் பேசுறதே நிறுத்திடுறேன். எந்த தேர்தலையும் போட்டு சாரணர் இயக்க தேர்தல்ல கூட வெற்றி பெற முடியாத ஆள் சார் அவரு.
அவர்லாம் தேர்தலில் வெற்றி பெறுவார்னு ஒரு கணக்கை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் புரியல, இல்ல நான் என்ன சொல்றேன்னு பாக்குறதுக்காக நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்களான்றதே எனக்கு குழப்பம் வந்துருச்சு. இப்ப நம்ம கணக்கெல்லாம் சொன்னோம்ல, அதையெல்லாம் தாண்டி இப்ப கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் ஒட்டி பார்த்தோம்னா அதிமுக வந்து அது தெரிவிச்சிருந்தாங்க, பாஜக வந்து சொல்லியிருந்தாங்க நாம 2 பேரும் சேர்ந்து போட்டி போட்டிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம், ஏன்னா பல இடங்கள்ல வந்துட்டு அந்த மார்ஜின் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் போதாதா? நம்ம 2 பேரும் சேர்ந்து நிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கூட்டணி வந்து எடுத்துட்டு போனா அவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லையா? இல்ல 2 பேரும் சேர்ந்து நின்றுதான் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. நீங்க வந்து ஏதோ சேர்ந்து நிக்காம தனியா நின்னாங்க, இப்ப திடீர்னு சேர்ந்து இருந்தா இப்படி நடந்துருமே அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, இப்ப பழைய ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும்ல. 2019 2 பேரும் சேர்ந்துதான் நின்னாங்க, என்ன கழிச்சாங்க? 2021 2 பேரும் சேர்ந்துதான் நின்னாங்க, என்ன கழிச்சாங்க? அப்போ 2 தேர்தலினுடைய இங்க ஹிஸ்டரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ரெக்கார்டு அடிப்படையில தான் நம்ம பேசுறோம். இப்ப 2024 நடந்தது அப்படின்னா 2024 எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே பாஜக பிடியிலிருந்து வெளியில வந்துட்டாரோன்னு ஒரு நம்பிக்கை சிலருக்கு வந்திருக்கும்ல. எஸ்டிபிஐ கட்சி திண்டுக்கல்ல போய் போட்டி இல்லையா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து. அப்போ அதெல்லாம் எந்த அடிப்படையில நடந்ததோ அந்த அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற வாக்குகள். இன்னொன்னு, பாஜகவுக்கு டிடிவி தினகரன் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாரு. டிடிவி தினகரனுக்கு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு இருக்காதா சட்டப்பேரவை தேர்தல்ல? அந்த 1000 ஓட்டு அவருக்கு கிடைச்சிருக்கலாம். இப்ப அந்த ஓட்டு கிடைக்க போதா? அகாமடேட் பண்ணிட்டீங்களா தினகரனை? ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொகுதிக்கு 200 ஓட்டு இருக்காதா? அகாமடேட் பண்ணிட்டீங்களா பன்னீர்செல்வத்தை? இப்ப இதெல்லாம் கேள்விக்குறியாகுது இல்ல. இன்னொன்னு, நீங்க வந்து ஒரு நிலையான ஆட்சி வேண்டும், அந்த ஆட்சி மாநில சுயாட்சியை பேசுகிற ஆட்சியாக இருக்கணும், கொள்கை சுடர் உயர்த்துகிற ஆட்சியாக இருக்கணும், மாநிலத்தினுடைய சமூக நல்லிணக்கத்துக்கு துணை போகிற ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற கணக்க இந்த 4.5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டு மக்கள் போட்டு பார்த்தப்ப அந்த இடத்துல எல்லாம் சுடர் விட்டு தெரிகிற ஒரே முகம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முகம்தான். அப்ப அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரணுங்கிற தேவை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எழவே இல்லையே. ஏதாவது எழுந்திருக்கா? இல்ல எதிர்கட்சியா நீங்க ஏதாவது பணியாற்றி இருக்கிறீங்களா? என்ன செய்து கழிச்சிட்டீங்க நீங்க எதிர்கட்சி தலைவரா? உங்களால கூட்டணி பேச்சுவார்த்தையே உங்க கட்சிக்கு சரியா பண்ண முடியல, நீங்க மாநில அரசை வழி நடத்திடுவீங்களா? உங்களோட லட்சணம் என்னன்றது தெரியாதா? நீங்க இந்த அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிற போது தமிழ்நாடு என்கிற மாநிலம் கொரோனாவினுடைய அவசர சிகிச்சை பிரிவுல இருந்துச்சு, மறந்துட்டீங்களா? ஒரு மருந்தை கொடுக்க முடியல, ஒரு தடுப்பூசியை கொடுக்க முடியல, ஒரு முகாம்கள் நடத்த முடியல. இந்த மாநிலத்தை அதோகதி என்று நடுரோட்ல விட்டுட்டு போனீங்க. அதற்கு ஆக்சிஜன் கொடுத்து உயிர் கொடுத்து இன்னைக்கு எல்லாரையும் வாழ வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எப்படி அவரை வீழ்த்திட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கால்குலேஷன் எப்படி பொய்த்து போயிடும்னு நினைக்கிறீங்க? நீங்க வேணா பாருங்க, முதலமைச்சர் சொன்னதை போல 200 தொகுதி என்பது இலக்கு. 200 தொகுதி வெல்ல முடியும். குறைந்தாலும் 10லிருந்து 5 இடங்கள் குறையும். அதிகபட்சமாக 40 இடங்களில் அதிமுக கூட்டணி வெல்லுமே தவிர அதை தாண்டி கூடுதலான இடங்கள் அவர்களுக்கு கிடைக்காது. நீங்க டிடிவி பத்தி ஓபிஎஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனா அதே சமயம் சசிகலா அவர்கள் பேசும்போதே இந்த 2026 தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும், நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு பாக்குறீங்க? சசிகலாவுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு? முதல்ல சசிகலா யார்? நீங்க குறிப்பிட்ட செய்தியை வந்து விளையாட்டு செய்தியில கூட குறிப்பிட முடியாத செய்தியாக இருக்கு. கடந்த காலத்துல சசிகலா என்ன செஞ்சாங்களோ அதை தான் இந்த தேர்தலில் செய்ய போறாங்க. சசிகலா கடந்த தேர்தல் என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. அதை தான் இந்த தேர்தலையும் செய்ய போறாங்க. சசிகலாவுக்கு வாக்கு இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஜெயலலிதா பேரை எல்லாரும் பயன்படுத்தலாம். இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி செய்தியில பார்த்தேன், ஜெயலலிதாவினுடைய மகள் என்று சொல்லி ஒருவர் போய் தொகுதி கேட்டு பணம் கட்டிருக்கார். ஜெயலலிதா மாதிரியே சாயலில் தெரிகிறார் இல்லையா? அப்ப ஜெயலலிதா பேரை சொல்லி இந்த அம்மா போய் அரசியல் களத்துல நிக்க முடியும்னா இத்தனை நாள் ஏன் நீங்க நிக்கல? நீங்க போய் நிக்கணும்னு நினைச்ச இடங்கள்லாம் என்ன ஆச்சு? நீங்க சங்கரன் கோயிலுக்கு திடீர்னு ஒரு நாள் கார் எடுத்துட்டு போனீங்க சுற்றுப்பயணம் தென்காசிக்குன்னு, திடீர்னு ஒரு நாள் கடையநல்லூருக்கு போனீங்க சுற்றுப்பயணம்னு, என்ன நடந்தது? யாரு வந்தாங்க? கூட்டி வரப்பட்ட கூட்டமே 500 தாண்டல. அப்ப தண்ணி இயல்பாக எங்க இருந்து கூட்டம் வருது? அதிமுகல யாராவது ஒரு கிளை செயலாளர் உங்களை சந்திக்கணும்னு விரும்புறா? நீங்க யார வேணுமோ சந்திக்கலாம். இன்னைக்கு நீங்க அந்த மனநிலையில இருக்கீங்க. டெய்லி காலையில புறப்பட்டு வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு லாபியில வந்து உட்காந்துருக்கீங்க. யாராவது வந்து சந்திச்சா போட்டோ எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு. ஒரு கிளை செயலாளர் வந்து உங்களை சந்திக்கிறாரா? ஒரு நகர செயலாளர் வந்து உங்களை சந்திக்கிறாரா? அப்ப யாருமே உங்களை சந்திக்க தயாரா? நீங்க யாரை வச்சு தேர்தலை சந்திப்பீங்க? 234 தொகுதியில கேண்டிடேட் போறதுக்கு சசிகலா கிட்ட ஆள் இருக்கா? சசிகலாவும் சசிகலா தம்பியும் மட்டும்தான் இருக்காங்க. வேற யார் இருக்கா சசிகலா கிட்ட? அதனால சசிகலா செய்தி எல்லாம் ஒரு தாக்கத்தை அரசியல்ல ஏற்படுத்தும்னா தமிழ்நாட்டு அரசியல்ல சசிகலாவுக்கு ஒரு ரோல் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி ஒரு முகத்தையே தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட்டாங்க. சசிகலான்ற பேரை இப்ப நீங்க சொன்ன பிறகு நினைவுக்கு வருது பலருக்கு. அதனால சசிகலா அம்மையாருக்கெல்லாம் எந்த அரசியலும் இல்ல. அவர் பேசுகிற செய்தி எல்லாம் அவருடைய வெளிச்சத்துக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிற செய்திதான்.
இல்ல இப்போ சப்போஸ் நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சைடு எடுத்தாங்கன்னா அது எடப்பாடிக்கு ஒரு பூஸ்ட் அமையாதா? எடப்பாடி 234 தொகுதியில சசிகலா ஆதரவோட வெற்றி பெற்றுவாரா? அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கா சசிகலாவுக்கு? என்ன சார் பூஸ்ட் முதல்ல? அப்படி ஒரு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சசிகலா அம்மையார் சொல்லிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயந்து பங்கருக்குள்ள போயிடுவாரு. நீங்க தெரிஞ்சுக்கங்க முதல்ல. ஐயோ திரும்ப காலில் விழுந்து காலுக்கு இடையில பர்ஃபி தேடணுமான்ற பயம் வந்துடும் அவருக்கு. அதனால அந்த நிபந்தனையற்ற ஆதரவு கூட அவங்க ஆதரவு நாங்க கேட்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு போவார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஒண்ணு நடந்தா அப்படி ஒண்ணு நடக்கும். நீங்க இன்னைக்கு எழுதி வைங்க. நான் பேரலையின் வாயிலா சொல்றேன். நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சசிகலா அம்மையார் அறிவிச்சா இவங்க ஆதரவு யாரு கேட்டா? இவங்களுக்கு யாருக்கு ஆதரவு கொடுக்குறா முதல்ல? இவங்க ஆதரவு கேட்ட அதிமுக வெற்றி பெறுகிற நிலையில் இல்லைன்னு இடது கையால டீல் பண்ணிட்டு போவார் எடப்பாடி பழனிசாமி. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.